உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். இன்று சட்டமன்றத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, பெட்டி தூக்கியது யார் என்று உங்க அப்பாவிடம் கேளுங்கள் என உதயநிதிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். 2015 2021 வரைக்கும் திமுகவில் நான் பணி செய்தவன், எல்லாருக்கும் தெரியும். 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 21 என்னுடைய பணி என்னன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. அதனால இல்லைங்க, நான் இருந்த இடத்தில் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க செய்ய சொல்லக்கூடிய வார்த்தைகள் மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு, கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னாரு, பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க, இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். போதும். உறுப்பினர், நான் பணி செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிகிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவர்ஜுனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.